கோர்ட்ல ஒருத்தர் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேஸ போடுறாரு. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல சார் எனக்கு சொந்தம் அப்படின்வாங்க. கோர்ட் பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இவர் பொசிஷன்ல, அதாவது பிளெயின்டிஃப் பொசிஷன்ல இருந்தாலும் சரி வராது, இல்ல டிஃபெண்டன்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி வராது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா கேஸ் முடியிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குமே சொந்தம் இல்ல பாத்தீங்களா? அப்ப யார் அதை பாத்துக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ரிசீவர் ஆர்டர் 40 ஆஃப் சிபிசில அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது ஸ்பெஷல் ஆக்ட் லைக் இன்சால்வென்சி ஆக்ட் கீழேயும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா ஆர்டர் 40 ஆஃப் சிபிசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன். மீன்ஸ் 2023ல கூட இதை கேட்டிருக்காங்க. ஸோ ரிசீவரை எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கோர்ட் ஃபீல் பண்ணும் இது ஜஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட், நம்ம ரிசீவர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும். இந்த கேஸ்க்கு ரிசீவர் இருந்தாதான் நியாயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட வேலை என்னது? அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணணும். அவர் ஏஜென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் கிடையாது, இவர் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து அதை மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏதாவது ஒரு ரெண்ட் வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதை கலெக்டும் பண்ணி அதுக்கான அக்கௌண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணி கரெக்டா பீரியாடிக்கல் இன்டர்வெல்ல கோர்ட்லயும் அதை சப்மிட் பண்ணும். ஸோ ஃபைனலா கேஸ் முடியும் போது எந்த பார்ட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டியை பத்திரமா ஒப்படைக்கவும் செய்யணும். ஸோ இந்த ப்ராசஸ்ல இவ்வளோ மெனக்கடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் ஃப்ரீயா செய்யணுமான்னு கேட்டா கிடையாது. ரெமுனரேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு பே பண்ணுவாங்க.